காதல். இங்க பாரு, நாம பேசிக்கிட்டபடி உன் பொண்ணுக்கும் என் தம்பிக்கும் கல்யாணம் நடந்தா நீ கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க வேண்டாம். அவ எங்க வீட்டு பொண்ணு, அவளை நாங்க படிக்க வச்சதா நினைச்சுக்கிறோம். அப்படி இல்ல, அவ மனசுல வேற ஏதாவது இருந்து அவ வாழ்க்கைய அவளே தேடிக்கிட்டா அந்த பணத்தை திருப்பி கொடுக்கறேன்னு சொல்லி தானே பாண்டு பத்திரத்துல கையெழுத்து போட்ட. இப்போ உன் பொண்ணு அவ வாழ்க்கைய அவளா தேடிக்கிட்டா, அப்ப அந்த பணத்தை திருப்பி கொடுக்கறது தானே மரியாதை. நீங்க சொல்றது நியாயம்தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. அவ்வளவு பணத்தை இப்போதைக்கு கொடுக்க முடியாது. ஆனா அவளை எப்படியாவது கண்டுபிடிச்சு உங்க காலடியில போடுறேன். நீங்களே என்ன வேணா பண்ணிக்கீங்க. தபார், அது உன் பிரச்சனை உத்தமா. உன் பொண்ணை நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. எங்களுக்கு அந்த பாவம் வேணாம். எங்களுக்கு எங்க பணம் தான் முக்கியம். கல்யாணத்துக்கு செலவு பண்ணிட்டேன். இப்போதைக்கு என்கிட்ட பணம் இல்லை. உங்க அப்பா எங்க வீட்டில் பொண்ணு எடுக்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா ஒரு நாளும் அவர் கொடுத்த பணத்துக்கு என்கிட்ட கையெழுத்து வாங்கினதே இல்லை. அவரு என்கிட்ட திருப்பி பணத்தை கேட்டதும் இல்லை. ஆனா நீங்க என்கிட்ட மிரட்டி வாங்கின கையெழுத்து வச்சு இப்ப நடந்த சம்பவத்தையும் சேர்த்து என்கிட்ட பணம் கேட்கறதுல எந்த நியாயமும் இல்லையே. கொஞ்சம் தயவு காட்டுங்க. என்னது மிரட்டி வாங்கணுமா? நடிக்காத உத்தமா. இனிமே உனக்கு எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அடுத்தவன் காசுல உன் பொண்ணை வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சு படிக்க வச்சா மட்டும் பத்தாது, சொன்ன வார்த்தையும் காப்பாத்தணும். அப்படி காப்பாத்துறவன் தான் பெரிய மனுஷன். அந்த அருகதை உனக்கு இல்லைங்கிறது நீ பேசுற பேச்சிலே தெரியுது. உனக்கே இதெல்லாம் இல்லைங்கிற போது உன் பொண்ணுக்கு மட்டும் எப்படி இருக்க போகுது? அப்படிலாம் பேசாதீங்க. அதான் எவனையோ இழுத்துக்கிட்டு ஓடிட்டா. இதுதான் உன் குடும்பத்தோட யோகிதை. உன் குடும்ப லட்சணம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஐயோ இல்லைங்க. ஆய மூடு. நீ என்ன பண்ணுவிய ஏது பண்ணுவிய எனக்கு தெரியாது. என்னோட பணம் வட்டியும் அசலுமா இன்னைக்கே வந்தாகணும். ஐயோ பெரியவங்க நீங்க. அப்படிலாம் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு பேசக்கூடாது. என்னுடைய குடும்ப சூழ்நிலையும் கொஞ்சம் புரிச்சுக்குங்க. நான் வேணா உங்க காலில் கூட. இங்க பாருங்க, நடந்த தப்புக்கு என் அக்கா தான் காரணம். மன்னிச்சிருங்க. அதுக்காக எங்க குடும்பத்தை தப்பா பேச வேணாம். எங்க அப்பா யார் காலையும் விழ வேண்டிய அவசியமும் இல்ல. பெரியவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது சின்னவங்க பேசக்கூடாதுன்னு உன் பொண்ணுக்கு சொல்லி தரலையா உத்தமா? கயல், பெரியவங்க பேசும்போது குறுக்க பேசக்கூடாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். போம்மா, உள்ள போ. இல்லப்பா, இவர் பணத்தை கேட்க வந்தாருன்னா பணத்தை பத்தி மட்டும் தான் பேசணும். அதை விட்டுட்டு இவர் எப்படி நம்ம குடும்பத்தை பத்தி தப்பா பேசலாம்? அவ்வளவு ரோஷம் வருதுன்னா வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கணும். இல்ல சொன்ன வார்த்தையாவது காப்பாத்தணும். இது எதையுமே பண்ணாம வெட்டி ரோஷம் வந்து ஒன்னும் பிரயோஜனமே இல்ல. என்ன கையல், எப்போ இவ்வளவு தூரம் பேச ஆரம்பிச்சிட்டீங்களோ இனிமே சும்மா இருக்க முடியாது. இல்லங்க. மரியாதையா நான் சொன்ன மாதிரி இன்னைக்கே பணத்தை கொடுத்துட்டா நல்லது. இல்ல நடு ரோட்ல நிக்க வச்சு அசிங்கப்படுத்தி. அப்படிலாம் பேசாதீங்க. ஜாக்கிரதை. ஏங்க தம்பி, இப்படி எல்லாரும் முன்னாடியும் உண்மை போட்டு உடைச்சிட்டாலே. எங்க சூர்யா, எங்க வேகமா கிளம்பி போயிட்டு இருக்க? அது அப்புறம் சொல்றேன். முதல்ல நீங்க எங்க போயிட்டு வரீங்க? என்ன சூர்யா இது புது பழக்கம்? எங்க போயிட்டு வரேன்னு கேக்குற? நீங்களும் தான் நம்ம பரம்பரையிலே இல்லாத புது பழக்கத்தெல்லாம் பண்றீங்கன்னு கேள்விப்பட்டேன். இங்க பாரு, சுத்தி வளைச்செல்லாம் பேசிட்டு இருக்காத. எதா இருந்தாலும் நேரடியாவே கேளு. நேரடியாவே கேக்குறேன். இப்ப எங்க போயிட்டு வரீங்க? உத்தமன் மாமாவை தானே பாத்துட்டு வரீங்க. அவர் ஃப்ரெண்டோட பொண்ணு படிப்புக்காக அப்பா கொடுத்த பணத்தை அப்பா போனதுக்கு அப்புறம் கேவலமா உத்தமன் மாமா கிட்ட எழுதி வாங்கியிருக்கீங்க. இது அப்பாவுக்கு செய்யற துரோகமா உங்களுக்கு தெரியலையா? டேய், கல்யாணமே இல்லைன்னு ஆயிடுச்சு, இன்னும் என்னடா மாமான்னு சொல்லிட்டு இருக்க? இனிமே அந்த குடும்பத்துக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நான் நம்ம அப்பா மாதிரி
பணத்துக்கு கொடுக்கிற மரியாதையை விட மனசுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பேன். இந்த கல்யாணம் நடக்காட்டியும் கூட அவர் அப்பாவோட ஃப்ரெண்டு தான். அந்த வகையில அவர் எனக்கு அங்கிள் தான். சூர்யா, நீ படிச்ச திமிரை என்கிட்ட காட்டாத. நீ அங்க போகக்கூடாதுன்னா போகக்கூடாது, அவ்வளவுதான். ஆனா நான் எங்க போகணும் போக கூடாதுன்னு அதை நான் தான் முடிவு பண்ணணும். நீங்களோ அம்மாவோ இல்ல. டேய், பதட்டத்துல வார்த்தையை விடாதடா சூர்யா. உன் கல்யாணம் நின்னது எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? சரி, நானும் உன் கூட வரேன். அந்த உத்தம பேசியே உன்னை ஏமாத்திடுவான். வயசுக்கு மரியாதை கொடுக்கணும்னா அது உன்கிட்ட இல்ல. பணத்தாசை உன் கண்ணை மறைக்குதுன்னா அப்புறம் நான் ஒன்னும் சின்ன புள்ள இல்ல, நான் பாத்துக்கிறேன். நீங்க ஒன்னும் வர வேண்டாம். இவன் என்ன என்கிட்டயே ரொம்ப கோவமா பேசிட்டு போறான். அப்பா, நான் வேணும்னே அப்படி பேசலப்பா. யார் மேலயும் இருக்கிற ஆத்திரத்தை இவன் மேல காட்டுறீங்க? மொத்த குடும்பத்துக்கு குழி தோண்டி புதைக்கிற மாதிரி பண்ண இவள கொஞ்சம் சொல்றியா? இவன் என்ன பண்ணா? பெத்த அப்பாவை வெளியாள் திட்டும் போது பெத்த புள்ள என்ன பண்ணணுமோ அததான் இவ பண்ணா. அதுக்கு எதுக்கு இவள அடிக்கணும்? இவ உங்களை விட்டு கொடுக்காம தானே பேசினா. அதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? எல்லா பிரச்சனைக்கு இவதான் காரணம். அப்புறம் இவள அடிக்காம வேற என்ன பண்ண சொல்ற? அவர் முன்னாடி எதிர்த்து பேசினதை தவிர வேற என்ன பண்ணா இவ? அதான் சொன்னனே, எல்லா பிரச்சனைக்கு இவதான் காரணம்னு. உனக்கு திருப்பி திருப்பி சொல்லணுமா? காயத்ரி விவகாரம் முழுசா தெரிஞ்சுக்கிட்டு சொல்லாம விட்டுட்டு அவ ஓடி போற வரைக்கும் அமைதியா இருந்துகிட்டு கடைசியா நானும் மாப்பிள்ளை தேடி அலையும் போது கூட வாயை திறக்காம இருந்துகிட்டு கடைசியில ஒண்ணும் தெரியாத மாதிரி காயத்ரி ஓடி போயிட்டான்னு சொன்னாலே இவனை என்னைக்கோ நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு கொடுத்த வாக்குக்காக காயத்ரி மனசுல என்ன இருக்குன்னு கூட அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்காம அந்த வீட்ல போய் சம்பந்தம் பேசிட்டு வந்தீங்களே, அது உங்க தப்பு இல்லையாப்பா? என்னது? அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்கணுமா? உனக்கு கல்யாணம் பண்ணப்ப உன் மனசுல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு உன்னை கேட்ட கல்யாணம் பண்ண சொல்லு. உனக்கு என்ன குறை வந்துச்சு? நல்லா தானே வாழ்ந்துக்கு இருக்க. எல்லாம் தெரிஞ்ச இவ முதலிலேயே மறைக்காம சொல்லியிருந்தா எனக்கு இவ்வளவு ஒரு அவமானம் வந்திருக்காதுல்ல. விவரம் தெரிஞ்சு ஊருக்கு உபதேசம் பண்றவங்களே எதையும் சொல்லாம மறைச்சு வைக்கிறப்ப இவ அரியா பொண்ணு. அவ சொன்னதை இவ நம்பியிருக்கா. அதுக்கு நம்ம மானத்தை வாங்கிட்டு ஓடி போனவளை விட்டுட்டு கைக்கு மாட்டின இந்த பச்சை புள்ளி அடிச்சு என்ன பிரயோஜனம்? வீட்டுக்கு வந்த சம்மந்தி விட்டு ஆம்பளைய ஏண்டி திட்டணும்னு கேட்டா நீ என்ன திருப்பி கேள்வி கேட்கிற? வந்தவர் சம்மந்தி வீட்டு ஆள் மாதிரி பேசியிருந்தா யாருக்கும் கோபம் வந்திருக்காதுங்க. ஆனா வந்தவர் கந்து வட்டிக்காரர் மாதிரி பேசினதுனால்தான் இவ அப்படிலாம் பேச வேண்டாம்னு சொன்னா. ஆமா, அவர்கிட்ட எதுக்காக கடன் வாங்கியிருந்தீங்க? அதையாவது இப்ப சொல்லுங்க. எதுக்கு கடன், என்ன கடன் சொன்ன? நீ எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிட்டியா? ஒருத்தி ஓடி போய் குடும்பமானத்தை வாங்கிட்டா, இன்னொருத்தி எல்லாத்தையும் மறைச்சு என்னை தலை உண்ணிய வச்சுட்டா. இப்படி பொண்ணுங்களை பத்தி வளர்த்ததுக்கு பேசாம அப்பே கொண்டு தொலைச்சிருக்கலாம். புக்கு வர புக்கு ஃபாரின் போய் படிக்கிறேன் சொல்லிட்டு என் காசெல்லாம் கரியாக்கி என்ன கடங்காரன் ஆக்கிட்டு புஸ்தகம்
பிரியாணி அப்பளம். என்னது இது? என்னதுன்னு கேக்குறேன். ஸ்ரீ கல்யாணி அப்பளம் நொறுக்கி விடுவேன். ஆரம்பத்துல நான் சொல்லியும் கேட்காம பாலாப்பழம் இந்த அப்பள வியாபாரத்தை எனக்கு தெரியாம தான் பண்ணிக்கிறியா? ஒண்ணு அம்மாவுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லப்பா. இது நான் தான் யாருக்கும் தெரியாம பண்ணிட்டு இருக்கேன். போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. இவளும் என் மானத்தை வாங்குறதுக்கே பிறந்திருக்கா. இன்னும் என்னென்ன விஷயத்தை எனக்கு தெரியாம பண்ணிக்கிருக்கா சொல்லு. நீ முதல்ல இந்த வீட்டு இருக்க கூடாது. வெளியே போ. கயல் பெரியவங்க கையை எப்பவும் சின்னவங்கள ஆசீர்வதிக்க மட்டும்தான் ஓங்கணும், இப்படி அடிக்கிறதுக்கு இல்ல. ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க மாமா? நான் இப்ப உள்ள வரலாமா? என்ன தம்பி இப்படி கேட்டுட்டீங்க? வாங்க உள்ள. காயத்ரியை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? நல்லா இருக்காளா அவ? இல்ல வேற எதுவும் பிரச்சனையில மாட்டிக்கலையே? அவளை பத்தி எப்படி மாப்பிள்ள உங்களால கேட்க முடியுது? அவ எப்படி நம்மளுக்கு என்ன? என் கண்ணுல படாத வரைக்கும் நல்லது. என் கண்ணுல மட்டும் பட்டுட்டா நான் அவளை கண்டந்துண்டமா வெட்டி எறியாம விட மாட்டேன். காயத்ரி வீடியோ அனுப்புனதா கேள்விப்பட்டேன். அதை எனக்கு கொஞ்சம் காட்ட முடியுமா? அவ சேஃபா இருக்காளா இல்ல வேற யாருடைய பிரஷர்லயாவது இருக்காளான்னு நான் தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் கேக்குறேன். கயல், வீடியோ காட்ட முடியுமா ப்ளீஸ்? அந்த ஓடிகளை பத்தி நீங்க எங்க கவலைப்படுறீங்க? விடுங்க, அவ எப்படியாவது போய் ஒளியிட்டோம். எந்த ஒரு விஷயத்தையும் தீர விசாரிக்காம முடிவு பண்றது நல்லதில்ல. அது மட்டும் இல்லாம ஒருத்தர் யார் கூட வாழணும்னு தேர்ந்தெடுக்கிற உரிமையை யாரும் பறிக்க முடியாது. நாம தெரிஞ்சுக்க வேண்டியது காயத்ரி அவளா விருப்பப்பட்டு போனாலா இல்ல யாராவது நிர்பந்தப்படுத்தி கடத்திட்டு போனாங்களான்னு நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இந்தாங்க பாருங்க மாமா. நான் சரண கல்யாணம் பண்ணிக்கிட்டேமா. நான் உங்ககிட்ட சொல்லிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டது தப்புதான். சொன்ன நிச்சயம் அப்பா சம்மதிக்க போறது இல்லம்மா. நான் அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்க போறது இல்ல. ஏன்னா அவர் எப்பவும் என்ன புரிஞ்சுக்கல, புரிஞ்சுக்க முயற்சி பண்ணதும் இல்லம்மா. நாங்க நல்லா இருக்கோம்மா. இந்தா, இப்பதான் அவ சந்தோஷமா இருக்கா. அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கைய அவ தேர்ந்தெடுத்திருக்கா. இதுல என்ன தப்பு இருக்கு? பெத்தவங்க மனசை நோகடிச்சுட்டு போனவன் அவ எப்படிங்க நல்லா இருப்பா? அவ மேல நீங்க கோவப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்ல. பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கிறத பாக்குறது தானே பெத்தவங்களோட ஆசை. காயத்ரிய பாருங்க, அவ சந்தோஷமா தான் இருக்கா. அவ உண்மையை உங்ககிட்ட சொல்லிருக்கலாம். ஒருவேளை உண்மை முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இவ்வளவு பிரச்சனையே வந்திருக்காது. நீங்க சொல்றது உண்மைதாங்க. ஆனா அவ மனசுல என்ன நினைச்சான்னு எங்க யாருக்கும் தெரியலையே. ஒருவேளை ஒத்துக்காம போயிட்டா என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பயம் வந்திருந்தா? அதுக்காக குடும்பத்தையே இப்படி படுகுழியில தள்ளிட்டு போலாமா? பாவி மக எங்களை இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாக்கிட்டு போயிட்டா. ஒருவேளை காயத்ரி உங்க பேச்சை கேட்டு என்ன கல்யாணம் பண்ணிருந்தா அது கண்டிப்பா தப்பா இருக்கும். நல்ல வேலை
அப்படி எதுவும் நடக்கல. நடந்ததையே நினைக்காம அடுத்து என்ன பண்ண போறோம், அதுக்கான வழி என்னன்னு பாப்போம். பெத்தவங்களுக்கு என்ன சந்தோஷம், பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கிறது தானே. வீடியோல பார்க்கும்போதே அவ ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கிறது நல்லாவே தெரியுது. விடுங்க, இனி அதை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. நீங்க கவலைப்படாதீங்க, எங்க வீட்ல நான் பேசிக்கிறேன். எங்க அம்மா கோவத்துல கொஞ்சம் நிறையவே பேசிட்டாங்க. அவங்க நிலைமையில யார் இருந்தாலும் அப்படிதான் நடந்துப்பாங்க. அம்மா ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. எங்க வீட்ல இருந்து உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது, வராம நான் பாத்துக்கிறேன். மாப்பிள்ள, இந்த மாதிரி நேரத்தில் உங்ககிட்ட இருந்து இப்படி ஒரு ஆறுதலை நான் எதிர்பார்க்கவே இல்லை மாப்பிள்ள. நான் உங்களை மாப்பிள்ளன்னு கூப்பிடலாம்ல? எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு நீங்க, தாராளமா கூப்பிடலாம். என்ன கல்யாணம் நடந்திருந்தா முறைப்படி மாப்பிள்ளையா இருப்பேன். இப்போ எனக்கு அங்கிள்ன்ற முறையில நீங்க எப்பவும் எனக்கு மாமா தான். சரி. கவலைப்படாம இருங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அப்போ நான் கிளம்புறேன். வாங்க தம்பி. வாங்க. பரவாயில்ல. நான் எங்க அப்பா மாதிரி பணத்துக்கு கொடுக்கற மரியாதையை விட மனசுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பேன் அப்படின்னு சூர்யா என்கிட்டே ரொம்ப திமிரா பேசுறாமா. மா, இதை இப்படியே விடுறது ரொம்ப நல்லது இல்லம்மா. இத பார், இந்த கல்யாணம் நின்னு போனதுனால இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம தான் நானே குழம்பி போயிருக்கேன் ரஞ்சித். இது வரைக்கும் இந்த ஜமீன் குடும்பத்துல இப்படி ஒரு அவமானத்தை நான் சந்திச்சதே இல்லம்மா. மா, அந்த உத்தமனை நான் சும்மா விட மாட்டேன். இது வரைக்கும் இந்த ஜமீன் குடும்பத்துல இப்படி ஒரு அவமானத்தை நான் சந்திச்சதே இல்லம்மா. மா, அந்த உத்தமனை நான் சும்மா விட மாட்டேன். கணக்கு பிள்ளை, வக்கீல வர சொன்னே வந்துட்டாரா? வந்திருக்காருங்க, வெயிட் பண்றாரு. அவர்கிட்ட அந்த உத்தமனுக்கு உடனே வக்கீல் நோட்டீஸ் அனுப்ப ஏற்பாடு பண்ண சொல்லுங்க. சரிங்க. அம்மா, போலீஸ் ஆபீசரா இருக்கிற சூர்யாவையே உத்தமன் இந்த அளவுக்கு மடக்கி வச்சிருக்கான்னா அப்பாவை எப்படி ஏமாத்திருப்பான்? அம்மா, அவனை சும்மா விடக்கூடாதுமா. நமக்கு பணம் முக்கியம் இல்ல, ஆனா அவன் பண்ண துரோகத்துக்கு அவனுக்கு ஏதாவது பெரிய தண்டனை கொடுத்தே ஆகணும். பெரிய தம்பி, வக்கீல் ஐயா. வணக்கம் சார். கணக்கு சொன்னார்ல, அதே மாதிரி அந்த உத்தமனுக்கு முதல்ல ஒரு நோட்டீஸ் அனுப்பிட்டு சொல்லுங்க, மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். என்ன அமைதியா இருக்கீங்க? நோட்டீஸ் அனுப்பிச்சிடலாம்ல? அவங்க பொண்ணு வீட்டுக்காரங்க, அவங்க மேல எப்படி கேஸ் போடுவேன்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்ப முடியும்? முடியுமான்னு கேட்கல, அனுப்பிட்டு சொல்லுங்கன்னு தான் சொன்னேன். அது யார் மேல இருந்தாலும் நீங்க கிளைண்ட்டுக்காக தான் பேசணும். அது என்ன புதுசா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க? முடியலன்னா சொல்லிடுங்க, அனுப்பலன்னா நான் வேற வக்கீல் பார்க்க வேண்டியது வந்துடும். பரவாயில்லையா? இல்ல அப்படி இல்ல, 2 நாள்ல ரெடி பண்ணி அனுப்புறேன். நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு இன்னைக்குள்ள அந்த உத்தமனுக்கு நோட்டீஸ் போயாகணும். அதை போஸ்ட்ல அனுப்புவீங்களோ கொரியர்ல அனுப்புவீங்களோ இல்ல உங்க ஆளை விட்டு கூட அனுப்புங்க, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. எனக்கு இன்னைக்குள்ள நோட்டீஸ் போகுமா இல்லையா அது மட்டும் சொல்லுங்க. சரிங்க, இன்னைக்கு அனுப்பிட்டு உங்களுக்கு சொல்றேன். சரி, சீக்கிரம். கணக்கு புள்ள. சரிங்க. இப்ப கல்யாணத்துக்கு வந்திருக்கிற சொந்தக்காரங்க, வரப்போற விஐபிஸ், மந்திரிங்க, பிசினஸ் பார்ட்னர்ஸ், இவங்களுக்கு என்ன பதில் சொல்றதுமா? எதையுமே யோசிக்கிற நிலைமையில நான் இல்ல ரஞ்சித். யோசிச்சு யோசிச்சு தலைவலி உயிர் போகுது. நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன், அப்புறமா பேசிக்கலாம். கவலைப்படாத கவிதா, சீக்கிரம் மாத்திரை போடு. போட்டுக்கிறேம்மா. மாமா, ஆளுக்கு இப்படி உட்காந்து. சார், சார், வீட்ல யாராவது இருக்கீங்களா? சார், நீங்க
நான் வக்கீல் அருள்தாஸோட ஜூனியர். எங்க ஐயா இதை உங்க வீட்ல கொடுத்துட்டு வர சொன்னாரு. என்ன இது? சார், இது எங்க ஐயா சார்பா அனுப்புன சோகாஸ் நோட்டீஸ். சார், இந்த கவுண்டர்ல சைன் பண்ணிட்டு இந்த பேப்பரை வாங்கிக்கோங்க. கொடுங்க. இதுல அப்படியே ஒரு சைன் பண்ணிடுங்க. பென் கொடுங்க. யாரு? வரோம் சார். போயிட்டு வாங்க சார். என்ன மாப்பிள்ள இது? என்னன்னு தெரியல மாமா, வக்கீல் கொடுத்தாரா? மாமா மாமா என்னாச்சுங்க? என்னப்பா அப்பா, என்னப்பா ஆச்சு? என்னாச்சுங்க? என்னப்பா ஆச்சு? என்னாச்சு சொல்லுங்க. மொத்த குடியும் கெட்டு போச்சு கல்யாணி, மொத்த குடியும் கெட்டு போச்சு.